ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து சித்திரை திருவிழா தான் ஆரம்பமாயிருக்கு. நம்ம வந்து அதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மீனாட்சி திருக்கல்யாணம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எங்கெல்லாம் போகிறோம், நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த விளாக்கில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் டைம் பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து அதுக்கப்புறம் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஜூஸ் குடித்தோம். ஃபஸ்ட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட ஹோட்டல் போயாச்சு. ஹோட்டலில் வந்து நாங்கள் வந்து மூணு சாப்பிட்டோம். பொரி பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து அப்படியே தேட்டருக்கு கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம். ஹாய், நம்ம வந்து தேட்டருக்கு வந்தாச்சு. தேட்டரில் பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி படம். என்ன படம்னா ரோமியோ. அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் போய் பாருங்கள். அந்த படம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து சித்திரை திருவிழா கொண்டாட போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தாச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து திருவிழா கொண்டாடுறது இப்போ வந்து மீனாட்சியம்மன் கோயிலுக்கு அப்படி போயாச்சு. மீனாட்சியம்மன் கல்யாணத்துக்கு போயிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்ப அப்படியே கூட்டமாக இருந்துச்சு. அங்கே வந்து எல்லா பக்கமே நம்மளுக்கு வந்து அங்கே கோடைகள் இந்த டைமில் வந்து தயிர், மோர், அப்புறம் வந்து ரோஸ் மில்க், அப்புறம் பொங்கல், அப்புறம் புளியோதரை, தயிர் சாப்பாடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுதான் எல்லாருமே சாப்பிட்டு வந்து சாமி பார்க்க போட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் வந்து இந்த ஹோட்டலில் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து சாமி பார்க்க போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நல்லா டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லி கடைக்கு வந்திருக்கோம். வளையல் எல்லாத்தையும் ரேட் ஓட்டிருக்கீங்களா? அலைவலை வச்சு வளையல் பாருங்க. கவர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணாதீங்க. என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து கவர் ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க. அப்படியே டிகிரி போடுவாங்க. மாநில வச்சு வாங்கிப்பாங்க. கவர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்க. ஏன் வேலை உனக்கா கொடுப்பாங்க. ரேட் சிக்கலாக பேசுவாங்க. அப்படி கொடுப்பாங்க. மாநில போடுவாங்க. 10 ரூபா போடலாம். கீழே பார்த்தீங்கன்னா மாநில பாருங்க. வச்சு வளையல் பாருங்க. கவர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணாதீங்க. பாருங்க. பில்டிங் செட்டு, கிச்சன் செட்டு, பார்ட்டி செட்டு எல்லாமே மாடியில் இருக்கு. 10 ரூபா கார்ல இருந்து ரேட்டு கூடுன கார் வரைக்கும் மாடியில் இருக்கு. விளையாட்டு பொருளாக மாடியில் இருக்குக்கா. மாடியில் போய் பாருங்க. பில்டிங் செட்டு, கிச்சன் செட்டு, பார்ட்டி செட்டு எல்லாமே மாடியில் இருக்கு. 10 ரூபா கார்ல இருந்து மாடியில் போய் பாருங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மாடியில் இருக்கு. மாடியில் போய் பாருங்க. 10 ரூபா பொருள் தான் எடுக்கிற பொருளை கூடையில வச்சுக்கோங்க. கூடைய கையில வச்சுக்கோங்க. பீஸ் வைக்காதீங்க. கூடையில கேட்டு வாங்கிக்கோங்க. சின்ன பிள்ளையில கையில பிடிச்சிக்கோங்க. கண்ணாடி எல்லாம் மாடியில் இருக்குதா? மாடியில் போய் பாருங்க. 10 ரூபா நீ போடு. கொஞ்சம்
இந்த ஓடிப்பா போகக்கூடாதா இங்கிட்டு வா ரச்சோ இப்படி வா பின்னாடி போய் நில்லு போறச்சு நான் அண்ணன் வர்றாங்க வரிசையில் கொடு கோடி போ பாபா பக்கத்துல போய் கொடு போ போ தீட்டு போறவா வா ஒண்ணு அப்ப போய் தொடரணும்ப்பா சரியா ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நீ அங்களுக்குள்ள நின்றுட்டு காசு கொடுத்துட்டு என்னை பார்த்துட்டு இருந்தேன்னா எடுத்துருக்கு சரியா எடுத்துருக்கேன் கீழே குனிஞ்சிரு அந்த அண்ணன் கூட இந்த அண்ணன் இந்த அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பா.